தமிழகத்துல நீர்மின் நிலையங்கள்ல நீர் மின்சார உற்பத்திங்கிறது இப்போ தண்ணி கம்மியா இருக்கு. வழக்கமா தண்ணி இருந்தாலும் கூட மிக குறைந்த அளவே உற்பத்தி செய்யப்படுகிறது. என்ன காரணம்? நீர் மின்சாரம் மட்டுமல்ல, அனல் மின்னத்தை தவிர மிச்சம் எல்லாமே மிக குறைந்த அளவு தான் மின்சாரம். நம்ம அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்லூரி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி வரைய போயிருந்து எங்கள் கல்லூரி நிகழ்ச்சியை கலந்து கொள்ள இருக்கோம். நேற்று வந்து நம்மளுடைய மின்சார கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் வந்து 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு ஒரு தவறான தகவல் சொன்னார். நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் 3,70,000 கம்ப்ளைண்ட் வரல, நம்மளா தான் ரீஅசஸ்மெண்ட் பண்ணுறோம். நம்ம வந்து ரீஅசஸ்மெண்ட் இதுக்கு முன்னாடி காலங்களில் இதை விட அதிகமாக கட்டண உயர்வுகள் அந்த சம்மர் முடிஞ்ச பிறகு வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த டைமில் வந்து அது எதனாலன்னு சொல்லி ரீஅசஸ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி நம்ம நிர்வாக ரீதியாக ரீஅசஸ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு 3,70,000 கஸ்டமர்ஸ் எடுத்து நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணுறோம். 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொல்லியிருந்தார். அது தவறான தகவல் நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று கடந்த 2 நாட்களாக சுமார் 10,000 ரீஅசஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ தகவலுக்காக தான். ஏன்னா நேற்று வந்து ஒரு தவறான தகவலை ஒரு திமுக தலைவர் வந்து வாட்ஸ்அப்பில் வாங்கிட்டு அதை வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு பேனிக் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக அதை பண்ணிட்டாரு. அவர் அதை கண்டிப்பாக திரும்ப பெறணும். ஏன்னா 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து யாரும் கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லி தவறான தகவலை சொல்லியிருந்தா. நேற்று 10,000 அளவுக்கு நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய தகவலை இன்னைக்கு டிஎன்இபியில் வழியாக வெளியிட சொல்கிறோம். அந்த 10,000 ரீஅசஸ்மெண்ட்ல 50 தான் வந்து ரீடிங் மிஸ் மேட்ச் இருக்கு. மற்ற எல்லாமே என்ன ஆக்சுவல் ரீடிங் இதெல்லாம் வந்து 4 மடங்கு 5 மடங்கு கட்டணும். ஏன்னா இப்போ 250 யூனிட் இப்போ செலுத்துறாங்க, அவங்களுக்கு ஒரு 300 ரூபாய் வருது, 200 ரூபாய் வருதுன்னா அவங்க வந்து இந்த 2 மாசம் சம்மர்ல அதிக யூசேஜ்னால ஒரு 1,800 யூனிட் வருதுன்னா அவங்களுக்கு 15,000க்கு மேலே போகும். ஸோ அந்த ரீடிங் பொறுத்து வரும். ஸோ அது வந்து அந்த 2 மாசத்துல ஏசி யூசேஜ் எல்லாமே இப்போ வர காலகட்டம் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக இந்த பேட்டர்ன் அதிகமாக இருக்கு. சம்மர் முடிஞ்ச உடனே வர்றது வந்து யூசேஜ் அதிகமாக இருக்கு. அதனால ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் வரதை வச்சு நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணலான்னு ஒரு 3,70,000 எடுத்தோம். 3,70,000 கம்ப்ளைண்ட் இல்லை, நம்மளா ரீஅசஸ்மெண்ட் பண்ணலாம். அதுல நேற்று 3,70,000 நம்ம பார்க்கிறோம். இல்லை எல்லாருக்கும் இல்லை அப்படிங்கிற சூழல் இல்லை, எல்லாருக்குமே இப்போ இருக்கிற எல்லா பணியாளர்களுமே சிஇ லெவலில் ஏஇ லெவலில் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு சிஇ வந்து இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு ஏஇ இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு இஇ இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும், எல்லாருக்குமே பிரித்து கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கிறதாக பிளான் பண்ணியிருக்கோம். நேற்று ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நேற்று ப்ரொமோஷன் டேனால நிறைய பேருக்கு வந்து அங்கங்கே அவரால் பணியாளர் முடியலை. இன்னைக்கு வந்து ஃபுல் ஃபிளட்ஜாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் அதிகபட்சம் முடிக்கிற மாதிரி இருக்கும். நேற்று வந்து ரிப்போர்ட் இன்னைக்கு வெளியிட சொல்றது, இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட சொல்கிறோம். சுமார் 10,000 அளவுக்கு 2 நாள் சேர்த்து 8,900 அளவுக்கு முடிச்சதுல 50 தான் வந்து மிஸ் மேட்ச் இருக்கு. அதுவும் மேக்ஸிமம் டோர் க்ளோஸ்னால அவங்க ஒரு ப்ரீவியஸ் ரீடிங்கை வச்சு ஒன்று போட்டிருக்காங்க. அதுவும் மிஸ் மேட்ச். அந்த 50 தான் மிஸ் மேட்ச். மொத்தம் நம்ம ஒரு 9,000 ரீஅசஸ்மெண்ட்ல 50 தான் மிஸ் மேட்ச். மற்றதெல்லாம் சரியாக தான் இருக்கு. ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்தந்த சப்ஸ்டேஷன்ஸ்லாம் அவங்க கொடுக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம பார்த்த வரைக்கும் இந்த 50ங்கிறது அவங்க டோர் க்ளோஸ்ல ரீசன்ஸு அந்த மாதிரியான ஒரு ரீசன் தான் தவிர மற்றபடி எங்கேயும் தவறான ரீடிங் இல்லை. இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு வாட்ஸ்அப்பில் வர்றதை வச்சுட்டு திமுக தலைவரை போன்ற ஒரு முன்னாள் முதல்வர் வந்து அதை வச்சு 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, யாரும் நம்ம வந்து இனி பணம் கட்ட தேவையில்லை, பணம் அதுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்கணும், அவ்வளோ பெரிய வார்த்தைகள் வந்து எப்படின்னா மக்கள் மத்தியில் பெரிய பேனிக்கை கிரியேட் பண்ணும். ஸோ அவர் அதை மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏதாவது தெளிவுகள் வேணும். முன்னாடி அவர் அப்படிதான் சிஎம்ஆ இருக்கிறப்ப எதுவுமே தெளிவு இல்லாமல் யாரையாவது சொல்றதை கையெழுத்து போட்டுக்கிட்டு ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தாரு. இப்பயும் அப்படி இருக்கக்கூடாது. அவருக்கு எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அவருக்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு பொதுமக்கள் அனைவருக்கும் விளக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக. ஏன்னா பொதுமக்களுக்காக தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அவர்களுக்கு முழு அளவில் என்ன மாதிரியான விளக்கத்தை கொடுக்கறதுக்கும் அனைத்துக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக செய்வோம். அது அவரும் வந்து எங்ககிட்ட கேட்கலாம், இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனிக் சிச்சுவேஷனை தயவு செஞ்சு இனிமேல் ஃபர்தரா கிரியேட் பண்ணுவாங்க.